வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடேங்கிறது கரண்ட் பாலிடிக்ஸ் பேசுவோம், சமூக பிரச்சனைகள் நடக்கிறது, ஆண் பெண் சமத்துவம் குறித்து வலியுறுத்துவோம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, வகுப்புவாரி உரிமை, மொழி இன உணர்வு, தமிழருங்கிற அந்த உணர்வு, அதுக்கு பின்னால் உள்ள பகுத்தறிவு அரசியல், வெறும் இனவாத அரசியல் இல்லை, அது ஒரு பகுத்தறிவு அரசியல். இதை உருவாக்கிய பெரியாருடைய சிந்தனை, அண்ணா, இப்படியான பல்வேறு கருத்தியலை ஒரு எஜுகேட் பண்ணக்கூடிய நோக்கமும் நம்ம சேனலுக்கு உண்டு. கரண்ட் பாலிடிக்ஸை, பவர் பாலிடிக்ஸை தேர்தல் மனநிலையுடன் வரலாற்றின் அடிப்படையிலையும் பேசுவோம், பின்னாடி உள்ள சமூக அரசியல் காரணிகள் கொடுத்தும் பேசுவோம். அதுதான் ஜீவா டுடே. இப்போ நம்ம பேச போகிறது எஸ்வி சேகர் சின்மயி ஃபைட்டு, இதுக்கு பின்னால் உள்ள அரசியலை பேச போகிறோம். எஸ்வி சேகர் சின்மயி இவனுடைய அரசியல் சித்தாந்தம் குறித்து நான் பேச போகிறது கிடையாது. அவர்கள் வெளியிட்ட சில கருத்துக்கள்ல எது நியாயம்னு பேச போகிறேன். இப்போ எஸ்வி சேகர் வந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் குறித்து பேசும்போது ஒரு அடிப்படைவாதி போல் பேசியிருக்கார். அவர் அடிப்படையில் சங்கராச்சாரியார், பகவத்கீதை, அந்த மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர் இயல்பாக பெண்ணை ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க, பெண்ணை ஒரு உயிரா பார்க்க மாட்டாங்க. பெண் என்பவள் ஒரு ஆணால் பாதுகாக்கப்பட வேண்டியவர். அப்பா பார்த்துக்கணும், தோப்பனார் பார்த்துக்கணும், இல்லைன்னா அண்ணன் பார்த்துக்கணும், இல்லைன்னா புருஷன் பார்த்துக்கணும், அவனுக்கு அப்புறம் பிள்ளை பார்த்துக்கணும். பெண் என்பவள் தனித்து இயங்கக்கூடியவள் அல்ல, இயங்க முடியாது, ஆணினுடைய அடிமை. ஒரு ஆணுக்கு பெண் அடங்கிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அதுதான் மதவாதிகளுடைய உணர்வு. அந்த மதவாத உணர்வை வெளிப்படையாக வெளிப்படுத்துவது தான் எஸ்வி சேகர். பார்க்கும்போதே பூணல் போட்டிருப்பாரு. ஒரு பெரியார் கருத்தியலுக்கு எதிரானவர், திராவிடம் அழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் எஸ்வி சேகர். ஒரு RSS காரர், எல்லோருக்கும் நமக்கு தெரியும். இந்த நிலையில் அவர் வெளியிட்ட கருத்து, பெண்ணுங்கன்னா அவங்க தான் பாதுகாப்பா இருந்துக்கணும், பொண்ணுங்களை தனியா வெளியே அனுப்பக்கூடாது, பாதுகாப்பா வெளியே அனுப்பணும், அவங்க எதுக்கு புதருக்குள்ள போறாங்க, புதருக்குள்ள போனா அப்படி தப்பு நடக்கதான் செய்யும், இந்த டோன்ல பேசியிருக்கிறாங்க. இது பக்கா RSS, ஒரு இந்து மதவாதியினுடைய, ஆணாதிக்கவாதியினுடைய ஒரு குரல். இவர் இன்னைக்கு ஏதோ இந்த கவர்மெண்ட்டை காப்பாத்துறேன்னு, அதாவது இந்த பிரச்சனையை வச்சு அரசுக்கு எதிராக விமர்சிப்பவர்கள் என்பது வேற, அது ஒரு குரூப். அதற்கு பதில் சொல்வதுங்கிறது வேற. ஏன்னா இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குது இந்த தமிழ்நாட்டு அரசுல அப்படிங்கிறது இந்த ஆளுநர், விஜய், பிஜேபி இவங்கெல்லாம் ஒரே டோன்ல இருந்து, ஐயோ தமிழ்நாட்டில் பெண்கள் நடக்கவே முடியல, நடந்தாலே அவனா கையை பிடிச்சு இழுத்துறான், திட்டமிட்டு இந்த அரசு, திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை சொல்றாங்க. அதை மத்திய அரசினுடைய புள்ளி விவரமே தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்பு, கல்வி, முன்னுரிமை, வளர்ச்சி, உயர்கல்வி எல்லாத்திலையும் தமிழ்நாடு முதலிடம்னு சொல்லிருச்சு. ஸோ வலதுசாரிகள் பேசுவதுங்கிற டோன், எஸ்வி சேகர் பேசுகிற டோன், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. எஸ்வி சேகர் ஏதோ அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணுங்கிற மாதிரி, ஏதோ திமுகவுக்கு ஆதரவுங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனால் அவர் பேசியிருப்பது முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க டோன். என்ன டோன்னா, பொண்ணுங்களை எதுக்கு தனியாக அனுப்புறீங்க, இந்த நிர்பயா கேஸ் நடந்ததுல அப்போ இந்த இந்த இந்துத்துவா, இந்த வலதுசாரிகள் மைண்ட் செட் என்ன இருந்தது, பொம்பளை பிள்ளை எதுக்கு நைட் 8 மணிக்கு ஒருத்தன் கூட வெளியே போகுது, அது யார் பாய் ஃப்ரெண்டு, ஆம்பளை பையனோட நைட்டு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன பேச்சு, அது என்ன படம் பார்த்துச்சா, சினிமாக்கு போச்சா, நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேலை, இப்படின்லாம் கேள்வி கேட்டேன். அந்த நிர்பயாங்கிற ஒரு பெண்ணை 4-5 மிருகங்கள் அதை ஒரு பெண்ணா பார்க்காம அந்த உடம்ப போட்டு பாடாப்படுத்தி கொலை பண்ணிட்டாங்க. பாலியல் வன்புணர்ச்சி பண்றேன்னு ஏதோ ஒரு ஆயுதங்களை வச்சு கொடுமைப்படுத்தி சொல்ல முடியாத இதுல அந்த பெண்ணுடைய உயிர் போயிடுச்சு. ஆனா அப்ப கூட இவதுக்கு வெளியே போயிருக்கா, இவ போகக்கூடாதுல, இப்படின்னு பேசக்கூடிய அடிப்படைவாதிகளும் பழமைவாதிகளும் காட்டு முராண்டிகளும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு அது என்னது, அந்த நிர்பயாவுக்கு ஆதரவாக பேசிய யாரோ ஒரு வழக்கறிஞர் சொன்னாரு, ஒரு சர்க்கரை இருக்குன்னா, ஒரு இனிப்பு கேக்கு இருக்குன்னா அதை மொக்கிறதுக்கு எறும்பு வரதானே செய்யும் அப்படின்னு. ஒரு பெண்ணை உயிரா பார்க்கலாம், அவன் ஒரு பொருளாவும் தனக்கான இனிப்பு பண்டமாவும் பார்க்கறான். பொம்பளைனா எனக்கு ஆசை வரதான்ப்பா செய்யும், யாருமே இல்லைன்னா கை வைக்கதான்ப்பா செய்வேன், நைட்டு நேரம் தனியா வந்திருக்கானா அப்ப அந்த பொம்பளை கேரக்டரே சரியில்லை, நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்போம் அப்படின்னு அந்த ரேப் பண்ணவன் மனநிலையை ஆதரிச்சு நிர்பயா வழக்கறிஞர் பேசினார். நிர்பயா வழக்கறிஞர்ல அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இது ஒரு ஓப்பனா பேசினாங்க. அப்ப பெண்ணை ஒரு ஆணுக்கு இணையான ஒரு உயிரை அவங்க பார்ப்பதே கிடையாது. பெண் என்பவள் ஆண் அனுபவிக்க பிறந்தவ, இல்லாட்டி ஆணுக்கு சேவை செய்ய பிறந்தவ, ஆணினுடைய உடைமை, அவளுக்கு தனித்து திங்க் பண்ண செயல்பட இது இல்லைன்னு. அந்த மைண்ட் செட்டு தான் இப்ப எஸ்வி சேகர் பேசியிருக்காரு. பொம்பளை பிள்ளை ஏன் தனியா வருது, ஏன் புதருக்குள்ள போகுது, பெண்ணுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இன்னும் இந்த சமுதாயம் பெண்ணை இப்படி பார்க்குது, இது என்ன ஆணாதிக்க மனநிலை, இந்த ஆணாதிக்க மனநிலையை குடும்பம் சொல்லி தருது, உன் சாதி, சடங்கு, சம்பிரதாயம், மதம் இதுதான் சொல்லி தருது. அதனாலதான் பெரியார் சாதி, சடங்கு, மதம், கடவுள், உன் கதைகள் எல்லா ஆண்களுக்காண்டி இருக்கு, பெண்களை ஒரு போகப் பொருளா பாவிச்சு உன் கதைகள் இருக்கு, வீட்டுல அப்படிதான் சொல்லி தராங்க. ஆம்பளை பையன் அதிகம் சாப்பிட்டோம், பொம்பளை பிள்ளை கம்மியா சாப்பிடு,
காலை ஒடுக்கி உட்காரு, பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க பப்பரப்பன்னு இப்படி உட்காராத, ஒடுக்கி உட்காரு. ஆம்பளை பையன் அவன் எப்படி வேணாலும் இருப்பான். ஏய் வீட்டை கூட்டு, நீ பொம்பளை பிள்ளை, தம்பியா வீட்டை கூட்டுவான், பொம்பளை பிள்ளை தான் வீட்டை கூட்டணும். இப்படி சின்ன வயசுல இருந்தே பெண் கீழானவள், ஆம்பளை வந்து அனுபவிக்க பிறந்தவன், ஆம்பளை வந்து அனுபவிக்க பிறந்தவன், சம்பாதிக்க பிறந்தவன், ஒரு சொத்துக்கான ஆளு. பொம்பளை பிள்ளைங்களும் இன்னொருத்தனுக்கு அனுப்பி பொம்பளை பிள்ளை பிறக்கிறதுக்கான ஆளுங்கிற இந்த உடைமை சமூக மனநிலை தான் இதுக்கெல்லாம் காரணம். எஸ் வி சேகர் அதை அப்பட்டமா சொல்லியிருக்காரு, புதருக்குள்ள எதுக்கு போறாங்கன்னு. ஒரு ஆம்பளை பார்த்து நீங்க கேள்வி வைப்பீங்களா? ஒரு ஆம்பளை எங்க வேணாலும் போகலாம், அப்படிதானே? புதருக்குள்ள போகலாம், நைட்டு 1 மணிக்கு வரலாம், சட்டை இல்லாம வரலாம், வெறும் கைலியோட வரலாம், டீ கடையில நின்று தம் அடிக்கலாம். இதையெல்லாம் ஒரு பெண் செஞ்சா, வச்சாரி வச்சாரி பொம்பளையாவ, நீ பொம்பளை எதுக்கு அங்க போற? 10 பேர் பொறுக்கித்தனமா உன் மேல நடந்துகிட்டத தப்பு சொல்ல மாட்டான். பொறுக்கித்தனம், நீ பொம்பளை தானே, நீ பொம்பளை ஏன் துப்பட்டா எல்லாம் போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போன, நீ ஏன் இத்தனை மணிக்கு போன? அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு எஸ் வி சேகர் சார். உங்களை மாதிரி அடிப்படைவாதிகள் போய் இன்னைக்கு பாருங்க, எம்என்சி கம்பெனியில இப்ப பெரிய லெவல்ல பெண்கள் 80,000, 1 லட்சம், 2 லட்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க. நீங்க பேசின ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பெண்களை அனுப்பி மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க சொல்றாங்க. 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வருங்கிறப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு எல்லாரும் அனுப்புறாங்க. ஆர்த்தோடெக்ஸ் ஃபேமிலி, நாங்க அப்படி பொம்பளைகளை 6 மணிக்கு மேல அனுப்ப மாட்டேன்னு சொன்ன எல்லாரும் ஆளா அனுப்புறாங்க. எம்என்சி கம்பெனிக்கு வேன்ல போயிட்டு வா, போயிட்டு காலையில 4 மணிக்கு கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்பெல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன ஆகுது? அப்ப ஆம்பளைங்க தப்பு, பொறுக்கித்தனம் பண்றான், ஐயோக்கித்தனம் பண்றான்னா அந்த ஆணை கண்டிக்க துப்பு இல்லாம பொம்பளையே அங்க போறாங்கிற இந்த அறுத பழசான கேள்வியை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் ரேப்பை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆம்பளை டெம்ட் ஆக தான் செய்வான், பெண் உடல் அப்படி இருந்தா ஆம்பளை டெம்ட் ஆக தான் செய்வான், அவதான் ஒழுங்கா இருந்திருக்கணும் அப்படின்னு திருப்பி திருப்பி பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாக்குற கொடுமையை வந்து இந்த எஸ் வி சேகர் மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ச்சியா செய்திருக்கிறாங்க. இதற்கு சின்மயி பதில் வந்து நல்லா இருந்திருக்கு. சின்மயி பதில் வந்து ஏன் புதர் பக்கம் போறேன்னதுக்கு, டாய்லெட் இல்லைன்னா புதர் பக்கம் கூட போயிருப்பாங்க. அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க, டாய்லெட் இருக்கு இல்லைங்கிறது. புதர் பக்கம் ஏன் ஒரு பொண்ணு போகக்கூடாது? அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, ஆம்பளைங்க உலகத்துல எங்க போனாலும் ஜிப்பா அவுத்துட்டு ஒண்ணுக்கு போற சின்மயி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த வசதி இருக்கு, அப்படிதானே? உண்மைதானே? நம்ம எல்லாருமே இப்போ போறோம், நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம், 2 மணி நேரம் ஆகுது, நான் டிரைவரை நிப்பாட்டிட்டு ஒண்ணுக்கு போகணும்னு சொல்லிட்டு போட்டு நம்ம எல்லாருமே நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தோரம் இது பண்ணுவோம். லேடிஸ் அப்படி இது பண்ணுவோம் முடியுமா? லேடிஸ்க்கு என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் பங்க் இருக்கா, ஒரு பாத்ரூம் இருக்கான்னு பார்த்து, அம்மா அக்கா வா பெட்ரோல் பங்க் இருக்கு, இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு சொல்றோமா இல்லையா? இந்த வசதி ஆம்பளைக்கு இருக்கு. எங்க போனாலும் ஜிப்பை திறந்து விட்டுருக்கு. சின்மையை கேட்கறாங்க, எங்க போனாலும் ஜிப்பை திறந்து ஈஸியா ஒண்ணுக்கு வந்துடுறீங்கடா அப்படின்னு. சின்மையை கேட்ட கேள்வி கரெக்டு தானே? இதையே ஆம்பளைங்க பெருமையா பேசுவாங்க, நாங்களாம் ஆம்பளைங்க, நீங்க பொம்பளைங்க ஏதோ சொல்றீங்க. ஆம்பளைங்க எங்க போனாலும் நாங்க எந்த இடத்துல வேணாலும் நடு ரோட்ல ஒண்ணு கடிப்போம், பொம்பளைகளால் முடியுமா? இதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமையா? இப்படி பேசுற ஆம்பளைங்க இருக்காங்க, இதனால ஆம்பளைங்க பெருமைன்னு. வேற ஒண்ணும் இல்லை. இந்த விக்ரம்னு கமலஹாசன் படம் ஒண்ணு வந்துச்சு 1986. அதுல வந்து அந்த கம்ப்யூட்டர் பார்க்குற ஒரு ஹீரோயின், அப்ப கமல் பேசிட்டே வருவார், நாங்க பொம்பளைங்க எங்களால எல்லாம் செய்ய முடியும்னு அந்த ஹீரோயின் பேசுறப்ப கமல், அப்படியா, நான் வந்து வெயில் காலத்துல சட்டையை அவுத்து போட்டு நெஞ்சை தடவிட்டே உட்காந்துருப்பேன், ஒன்னால உட்கார முடியுமா? வேக்காடு வச்சா சட்டையை அவுத்து போட்டு அப்படியே நெஞ்சை தடவிட்டு ஒன்னால உட்கார முடியுமான்னு கமல் கேட்பார். உடனே சீ பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறங்கும். அந்த ஹீரோயின் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, டிம்பில் கபோடியா இல்லை, இன்னொரு நடிகை, எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்லை. இவ்வளவு கேவலமான வசனத்தை எழுதியவர் சுஜாதா. எல்லாம் எஸ் வி சேகருடைய அதே மைண்ட் செட் உடைய கூட்டம் தான். சுஜாதா தான் இந்த வசனத்தை எழுதுனது. பேசியது சுஜாதாவுக்கு ரொம்ப பிடிச்ச கமலஹாசன். சுஜாதா, எஸ் வி சேகர், கமலஹாசன் தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு கேவலமான வசனத்தை எழுதினவங்க தான் இது. இன்னொன்னு சொல்லவா, சுஜாதா அந்த வசனத்துக்கு முன்னாடி எழுதின வசனம் என்ன தெரியுமா? ஆம்பளையால இப்படி யூரின் பாஸ் பண்ண முடியும், ஒன்னால முடியுமாங்கிற மாதிரி ஏதோ ஒரு அநாகரிகமான டயலாக் எழுதி சென்சார்ல அது கட் ஆயிருக்கு. விக்ரம் படம் வந்தப்ப இவ்வளவு மோசமான டயலாக் பேசினவர் தான் கமலஹாசன். அந்த டயலாக் எழுதுனது அவங்களுடைய மாமா, சுஜாதாங்கிற மாமா தான் அந்த டயலாக் எழுதி தந்தார். அவங்களோட ஒரு மாமான்னு தான் பேசிக்குவாங்க, சொந்தக்காரங்கனால மாமான்னு பேசிக்குவாங்க. இன்னைக்கு அதே மைண்ட் செட்டோட தான் எஸ் வி சேகர் பேசியிருக்காரா? நான் அதைத்தான் சொல்றேன், இவங்க எல்லாருமே ஆணாதிக்கவாதிகள், இவங்க எல்லாருமே பெரியார் எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருமே திராவிட இயக்க எதிர்ப்பாளர்கள். இந்த மைண்ட் செட்டே இவங்களுக்குலாம் திராவிட இயக்கத்தின் மீதான வன்மை என்ன வந்துச்சுன்னா, எல்லாரையும் படிங்கன்னு சொல்றது, எல்லாரையும் சமம்னு சொல்றது, ஆண் பெண் சாதி வேறுபாடு இல்லாம எல்லாரும் படிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்றது எல்லாத்துக்கும் எதிரானவங்க அவங்க. அதனாலதான் அந்த வார்த்தை வருது பாருங்க, புதருக்கெல்லாம் லைட்டு போட முடியுமான்னு. எவ்வளவு வக்கிரமான கேள்வி, எவ்வளவு வன்மமான கேள்வி இதெல்லாம். புதருக்கு லைட் போட முடியாது ஒரு லேடி. அப்ப நான் கேட்கிறேன், நாட்டுல எல்லா லேடியும் புதருக்குள்ளதான் இருக்காங்களா? ஒரு பெண் நைட்டு 8 மணிக்கு ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது நான் கேட்கிறேன். போனா நீ கை வைப்பியா? அப்ப பெண்ங்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணுவோமா கெட்டு போகாம இருக்க?
ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புனா ஒரு பெண்ணை வந்து பெண்ணா மனிதியா பார்க்கக்கூடிய மனநிலையை ஒரு ஆணுக்கு உருவாக்கணும். அதை உருவாக்க தடுக்கிறது நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அடிப்படைவாத சமூகம், மதம், நீங்க பேசுகிற பழம்பெருமை, குடும்ப அமைப்பு எல்லாமே ஆம்பளைய பெருமையாக்கி பொம்பளைய மட்டம் தட்டுது. இதிலிருந்து விடுபட தான் ஆண் பெண் சமத்துவங்கிற சிந்தனை வரும். எஸ்.சி. சேகர் சொல்றாரு பாருங்க, பொம்பளைக்கு பாதுகாப்பு வேணும்னா பொம்பளை தனியா போகக்கூடாதான், நைட்டு போகக்கூடாதான். ஏன் பொம்பளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்களேன். நீங்களாம் பொம்பளை படிக்கக்கூடாதுன்னு சொன்ன கூட்டம் தானே. பெண்கள் வந்து வேலைக்கு போனா கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன இது யாரு? எந்த இலக்கிய எந்த மதம் சொல்லி தந்துச்சு? எந்த மதமாவது பெண்கள் வேலைக்கு போறதை ஏத்துக்குதா? பெண்கள் மறுமணத்தை ஏத்துக்குதா? பெண் விதவை மறுமணத்தை ஏத்துக்குதா? டைவர்ஸ் பண்ணுகின்ற உரிமையை எந்த மதமாவது ஏத்துக்குதா? கிடையாது. நீங்களாம் அந்த வர்க்கம், முற்போக்கான சிந்தனைக்கு எதிரான ஒரு ஆணாதிக்க கூட்டம். அதனால ஒரு பெண் ஏன் பாதிக்கப்பட்டான்னா அவ ஏன் அங்க போறான்னு பாதிக்கப்பட்டவளே கேள்வி கேட்கிற கூட்டம் நீங்க. இப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குங்கிறதுக்காக பெண்கள் வெளியே வராம இருக்க முடியுமா? பெண்கள் இரவு நேரம் வந்துகிட்டு தாங்க சார் இருக்கிறாங்க. 10 லட்சம் பெண்கள் வந்தா ஒரு பெண்ணுக்கு தான் இப்படி பாதிப்பு ஏற்படுது. 10 லட்சம் பெண்கள் சந்திக்கிற ஆண்களும் பொறுக்கி கிடையாது. நல்ல ஆண்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. எவனோ ஒரு பொறுக்கி இருந்தானா அவனுக்கு தண்டனை தர விட்டுட்டு நீ ஏன் அங்க போனன்னு என்று கேட்பது ரொம்ப தப்பு. சின்மயி போன்றவர்கள் ரொம்ப அழகா பதிலடி கொடுத்துருக்காங்க. நீ எங்க வேணாலும் ஜிப்ப கழட்டுவ, நீ பண்ணுவீங்க, எங்களுக்கு அது கிடையாதுன்னு. ஸோ அந்த சுஜாதா, எஸ்.வி. சேகர் போன்றவர்கள் பெண்கள் மீதான வன்மத்தை இவங்கெல்லாம் கக்கி கொண்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் இன்னும் ஆண் பெண் சமத்துவங்கிறத ஏற்றுக்கொள்வது கிடையாது, மனிதர்கள் அனைவரும் சமங்கிறத ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா பூணல் போட்டிருக்கிறாங்க. பூணலே வந்து ஒன்னை விட நான் வசதிங்கிறத காமிக்கதான். ஸோ சமத்துவத்தை விரும்புபவர்கள் சின்மயி அவங்க திராவிட ஐடியாலஜி, இடதுசாரி ஐடியாலஜி இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில ஒரு மேல்சாவனிஸ்ட் எஸ்.வி. சேகர் அவங்க கேள்வி கேட்டிருப்பது ரொம்ப நியாயமான கேள்வி. பெண்கள் மீதான வன்கொடுமையும் நிகழுது. அதற்கு பெண்கள் தான் காரணம் என்று சொல்வதை விட வன்கொடுமை எதுவுமே இல்லை. அந்த ஆதங்கத்தை தான் சின்மயி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல நான் சின்மயை சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி கேள்வி கேட்பவர்களிடம் நீங்களும் துணிச்சலாக திருப்பி கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.